அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று நாம் பேச இருக்கின்ற தலைப்பு ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தை நெகிழச் செய்யக்கூடிய தலைப்பு. ஆமாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சஹாபாக்களுக்கு இருந்த அன்பும் மரியாதையும் இது குறித்து தான் இன்று நாம் இந்த காணொலியில் பேச இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் நேசித்தார்கள் என்று சொல்வது மட்டும் போதாது. அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வளவு நேசித்தார்கள், அந்த அன்பு அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி வெளிப்பட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாலும் அதை அவர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள், நபிகளார் முகத்தை பார்த்த போது அவர்களுடைய உள்ளத்தில் என்ன உணர்வு ஏற்பட்டது, இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்கிறோம் என்று சொல்கிறோம். ஆனால் நம்முடைய அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதற்கு சஹாபாக்களின் வாழ்க்கையை பார்ப்பதே மிகச்சிறந்த வழி. நபிகளை பார்த்தாலே சஹாபாக்களுக்கெல்லாம் அன்பு பொங்கியது. ஹுதைபியா உடன்படிக்கைக்கான காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் இது. உருவா இப்னு மஸ்ஊத் என்ற ஒருவர் நபிகளிடம் பேச்சுவார்த்தைக்காக வந்திருந்தார். அவர் நபிகளுடன் இருந்த சஹாபாக்களை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு விஷயத்தை கவனித்தார். அதாவது நபிகள் நாயகம் துப்பினால் அது தரையில் விடுவதற்கு முன்பே ஒரு சஹாபியின் கை அதை வாங்கி கொண்டு தன்னுடைய முகத்திலும் உடலிலும் தடவி கொண்டார். நபி அவர்கள் உழவு செய்தால் அந்த உழவின் மீதமான தண்ணீர் எடுத்துக் கொள்வதற்கு சஹாபாக்களுக்கிடையே போட்டியை போட்டார்கள். நபி அவர்கள் ஏதாவது கட்டளையிட்டால் அதை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் உடனடியாக முன் வந்தார்கள். நபிகளாரிடம் பேசும்போது தங்களுடைய குரலை தாழ்த்தியே பேசினார்கள் சஹாபாக்கள். அவருடைய முகத்தை நேராக பார்த்து கொண்டு இருப்பதற்கு கூட மரியாதைகள் தயங்கினார்கள். இதையெல்லாம் பார்த்த உருவா அன்றைய உலகின் மிகப்பெரிய மன்னர்களை சந்தித்ததாக சொல்லிவிட்டு, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் அவர்களை மதிப்பதை போல வேறு எந்த அரசருடைய தோழர்களும் தங்கள் தலைவரை மதிப்பதை தான் பார்த்ததில்லை என்று கூறினார். சகோதரர்களே, இது வெறும் பயத்தினால் ஏற்பட்ட மரியாதை இல்லை, மாணவிகள் மீது ஏற்பட்ட அன்பினால் உருவான மரியாதை இது. சஹீஹுல் புகாரியில் ஒரு செய்தி வருகிறது, அதை பார்ப்போம். இதையும் உருவா அறிவிக்கிறார். நபி அவர்கள் ஒழு செய்தால் அவர்கள் ஒழுவின் மீதான தண்ணீரை பெறுவதற்காக சஹாபாக்கள் ஒருவரோடு ஒருவர் போட்டியிடும் அளவுக்கு இருந்தார்கள். நாம் இன்று ஒரு பெரிய மனிதரை பார்த்தால் அவருடைய கையெழுத்தை வாங்குகிறோம், அவருடன் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ள விரும்புகிறோம், அவர் பயன்படுத்திய பொருள் எடுத்தால் அதை நினைவு சின்னமாக வைத்துக் கொள்கிறோம். ஆனால் சஹாபாக்களின் அன்பு எந்த அளவுக்கு இருந்தது பாருங்களேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழு செய்தது போக மீதமான தண்ணீருக்கே அவர்கள் போட்டியிட்டார்கள். ஏனெனில் அவர்களுக்கு அது சாதாரண தண்ணீர் அல்ல, அது அல்லாஹ்வின் தூதருடைய தொடர்புடையது. ஒரு முடி கிடைத்தாலும் அவர்களுக்கு உலகத்தை விட மேலானதாக இருந்தது. இது இன்னொரு சம்பவம். இதை கூறுபவர் இப்னு சிரீன் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சில முடிவுகள் தங்களிடம் இருப்பதாக உபைதா என்பது கூறப்பட்டது. அதற்கு அவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முடி என்னிடம் இருந்தாலும் அது உலகத்தையும் அதில் உள்ள அனைத்தையும் விட எனக்கு மிகவும் பெரியமானதாக இருக்கும் என்று கூறினார். இது சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிந்தித்து பாருங்கள், உலகம் முழுவதும் ஒரு பக்கம், நபிகளின் ஒரு முடி ஒரு பக்கம். நபி அவர்களின் ஒரு முடிதான் எனக்கு மேலானது என்று சொல்லும் அளவுக்கு சஹாபாக்கள் அன்பு மேலோங்கி இருந்தது. இது மட்டுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வியர்வையையும் சஹாபாக்கள் பாதுகாத்தார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்த போது அவர்களின் வியர்வையை சேகரித்து ஒரு பாட்டிலை வைத்துக் கொள்வார்களாம். அந்த வாசனை பொருள் கலந்து வைத்திருந்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்களின் மரணம் நெருங்கிய போது அந்த வாசனை பொருளிலிருந்து தமது உடலை பதப்படுத்தும் வாசனை பொருள் சேர்க்க முடியவர் அறிவுறுத்தியதாக சஹீஹுல் புகாரில் வருகிறது. இதை பார்க்கும்போது நமக்கு புரிவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடலுடன் தொடர்புடைய பொருட்களை கூட சஹாபாக்கள் எவ்வளவு அன்புடன் பாதுகாத்தார்கள் என்பதுதான். ஆனால் அவருடைய அன்பு என்பது பொருட்களை மட்டும் பாதுகாப்பதில்லை. இதுதான் மிக முக்கியமான விஷயம். சஹாபாக்களின் அன்பு என்பது வெறும் உணர்ச்சி அல்ல, அது கீழ்ப்படுதலாக மாறியது. நபி அவர்கள் சொன்னார்கள் என்றால் ஏன் என்று அவர் கேட்கவில்லை, எனக்கு இது பிடிக்கவில்லை என்று அவர் சொல்லவில்லை, என்னுடைய கருத்து வேறு என்று அவர் சொல்லவில்லை. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், அதுவே அவர்களுக்கு போதுமானதாக இருந்தது. இதுதான் உண்மையான அன்பு. நாம் ஒருவரை நேசிக்கிறோம் என்று சொல்வது எளிது, ஆனால் நாம் நேசிப்பவரின் வார்த்தையை மதிக்கிறோமா, அவருடைய வழியை பின்பற்றுகிறோமா, அவர் விரும்பியதை செய்கிறோமா, அவர் வருத்தத்தை விட்டு விடுகிறோமா? இதுதான் உண்மையான கேள்வி. ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த போது அவர்களுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள்.
இருவரும் சவர் குகையில் தங்கியிருந்தார்கள். அப்போது எதிரிகள் குகையின் வாயிலோடு வந்து விட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு கவலைப்பட்டார்கள். ஆனால் தன்னுடைய உயிரை பற்றி மட்டுமல்ல, அல்லாஹ்வின் தூதருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்பதான் அவருடைய கவலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை ஆறுதல் படுத்தினார்கள். கவலைப்படாதே, நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான். இதுதான் அன்பு. தனக்கு ஆபத்து வருவதை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது என்பதே அபூபக்கர் அவர்களின் கவலையாக இருந்தது. ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எனக்கு என்னுடைய உயிரை தவிர எல்லாவற்றையும் விட பிரியமானவர் என்று பொருளில் கூறினார்கள். அப்போது நபி அவர்கள், உன்னுடைய உயிரை விட நான் உனக்கு பிரியமானவராகும் வரை இல்லை என்று அறிவுறுத்தினார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் தங்களது உள்ளத்தை திருத்திக் கொண்டார்கள். இப்போது அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீங்கள் எனக்கு என்னுடைய உயிரை விடவும் பிரியமானவர் என்றார்கள். அதற்கு நபிகள் அவர்கள், இப்போது உமரே என்று கூறினார்கள். சகோதரர்களே, இதுதான் நபி அவர்கள் மீது உண்மையான அன்பு, உயிரை விட மேலான அன்பு. உஹத் போருக்கு பிறகு ஒரு பெண்ணிடம் அவருடைய தந்தை இறந்து விட்டார் என்று கூறப்பட்டது. ஆனால் அவர் அதை கேட்கவில்லை. ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறார் கேட்டார்கள். அவருடைய சகோதரர் இறந்து விட்டார் என்று கூறினார்கள். மீண்டும் ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறார் அந்த பெண் கேட்டார். அவருடைய கணவர் இறந்து விட்டார் என்று கூறினார்கள். அப்போதும் அதே கேள்வி, ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறார்கள். இறுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலமாக இருப்பதை அறிந்த போது, அவர்களை காட்டுங்கள், அவர்களை பார்த்து விடுங்கள் என்றால், அந்த பெண்ணுக்கு தந்தையின் மரணம் ஒரு கவலையாக இருந்தாலும், கணவனின் மரணம் ஒரு கவலையாக இருந்தாலும், சகோதரனின் மரணம் ஒரு கவலையாக இருந்தாலும், ஆனால் அதைவிட பெரிய கவலை நபிகளார் எப்படி இருக்கிறார்கள் என்பதுதான். இதுதான் சஹாபாக்களின் உண்மையான அன்பு. அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் நம்மை ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்று சொல்கிறோம். அப்படியானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நேசித்தார்கள், நாம் தொழுகை நேசிக்கிறோமா? அவர்கள் உண்மை நேசித்தார்கள், விரும்பினார்கள், நாம் உண்மையாக இருக்கிறோமா? நபிகள் ஏழைகளின் மீது அன்பு காட்டினார்கள், நாம் ஏழைகளின் மீது அன்பு காட்டுகிறோமா? நாம் அவர்கள் மன்னிப்பை எழுதினார்கள், நாம் மன்னிக்கிறோமா? நபி அவர்கள் அண்டை வீட்டாரின் உரிமையை வலியுறுத்தினார்கள், நாம் நமது அண்டை வீட்டாரிடம் நன்றாக நடக்கிறோமா? நபி அவர்கள் குடும்பத்தினரும் அன்பாக நடந்து கொண்டார்கள், நாம் நமது குடும்பத்தினரும் அன்பாக இருக்கிறோமா? நபி அவர்கள் பொய், மோசடி, அநியாயம் ஆகியவற்றை வெறுத்தார்கள், நாம் அவற்றை விட்டு விட்டோமா? இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்முடைய அன்பின் அளவுகோல். அன்பு என்பது நாவில் மட்டும் இருக்கக்கூடாது. நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயர் வந்தவுடன் ஸலவாத் சொல்கிறோம், அது மிகச் சிறந்தது. ஆனால் அது அதோடு முடிந்து விடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். நபிகளாருடைய குணம் நம்முடைய குணமாக வேண்டும். நபிகளாரின் இரக்கம் நம்முடைய இரக்கமாக வேண்டும். நபிகளாரின் நேர்மை நம்முடைய நேர்மையாக வேண்டும். நபிகளாரின் மன்னிப்பும் நம்முடைய மன்னிப்பாக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது என்பது அவர்களை பற்றி பேசுவது மட்டுமல்ல, அவர்களின் வழியில் வாழ்வதும் தான். அன்பிற்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தார்கள், அவர்களோடு நடந்தார்கள், அவர்களுடன் உணவருந்தினார்கள், அவர்களுடன் பயணம் செய்தார்கள், அவர்களுக்காக உயிரை தியாகம் செய்ய தயாராக இருந்தார்கள். அவருடைய ஒளிவின் தண்ணீருக்காக போட்டியிட்டார்கள், அவருடைய முடியை உலகத்தை விட மேலாக கருதினார்கள், அவருடைய வார்த்தையை உயிரை விட மேலாக மதித்தார்கள். இது வெறும் மரியாதை அல்ல, இது வெறும் பக்தி அல்ல, இது வெறும் உணர்ச்சி அல்ல, இது உயிரோடு கலந்த அன்பு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடம் இன்று உடலோடு இல்லை, ஆனால் அவர்களின் சுன்னத் நம்மிடம் இருக்கிறது. அவர்களின் வழிமுறைகள் நம்மிடம் இருக்கின்றன, அவர்களின் போதனைகள் நம்மிடம் இருக்கின்றன, அவர்களின் வாழ்க்கை நம்மிடம் இருக்கிறது. எனவே நாமும் ஒரு முடிவு செய்வோம். யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக நேசிக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. அவர்களின் சுன்னத்தை பின்பற்றி வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழமையை பெறக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.